ஆனால் உன்னுடைய பேர் என்ன? பெருந்துருவா. உன்னுடைய உடன் பிறந்தவா? சுபதிரையா. உன்னுடைய கணவன்? துரியாராதி. கேள்வியம்மா காதியா இவன் வர வயலி அந்த வீட்டாண்டே கேட்டு வந்துக்கிறேன் என் வீட்டுக்காதி. நான் கேட்டு வந்தனா? இது யாருக்கு தெரியாது. இது நான் வாய மட்டும்தான் அசைவேன். என்னுடைய கூடையில இருக்கக்கூடிய குலதேவா தாண்ட சொல்லுகின்றது வர சொல்லணுமா? சொல்லுமா? தெரியுமா? அமல குணக்கோ மாறலேக்கோ உன்னுடைய மகளாக விடப்பட்ட லக்னகுமாரனுக்கு பூநூல் கல்யாணம். பூநூல் கல்யாணம் என்றால் அந்த காலத்திலே பூநூல் கல்யாணம். இந்த காலத்துல காதணி விழா. சின்ன குழந்தைங்களுக்கு சிகனைக்கு காது குத்துறாங்கல்ல, அந்த காதணி விழாவை அந்த காலத்துல பூநூல் கல்யாணம் அப்போ இது பேர். அந்த பூநூல் கல்யாணம் என்று பொய் ஓலை எழுதி யாருக்கிட்ட அனுப்புனீங்க நீங்க? துத்ராஜ மகாராஜன், பாண்டுபுத்திர மகாராஜன், விதுர்ண மகாராஜன், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அந்த 3 பேர்ல கடைசியாக இருக்கக்கூடிய விதுர்ண மகாராஜனிடம் நீங்க பொய் ஓலை எழுதி பஞ்ச பாண்டவருக்கு அனுப்ப உண்மையா போய் அடி பர்ற சத்தியமா நாங்க கிடையாது. அவா நாங்க ஊரே மீட்டு இந்த கோவிந்த நாடு கண்டியா கூட மீட்டு எனக்கு ஒண்ணுமே நின்றுவா. அந்த மாதிரி வேலை நாங்க செய்ய மாட்டோம். இதெல்லாம் போய் போடிய நிச்சயமா நிச்சயமா பூநூல் கல்யாணம் பஞ்ச பாண்டவர்கள் வரும் வயதிலே விஷமுள்ளுகிற நாட்டி அந்த விஷமுள்ள மீது அடி வைத்தால் பஞ்ச பாண்டவர்களை மாண்டு விடுவார்கள். நீங்க செஞ்சது உண்மையா போய்? சத்தியமா நாங்க அந்த மாதிரி வேலை நாங்க ஐயோ எதோ வசி பண்ணிட்டானே எனக்கு. எதோ வசி பண்ணிட்டேன் எனக்கு. இல்லன்னு சொன்ன உடனே அவ கோவிந்தான்னு சொன்னலாம் என் உடம்பெல்லாம் எரியுது. அப்படியே பொய் சொன்னாக்கா வைய போறவள கூட்டு வைய போறவங்கள ஒரு ஆச்சு ஒரு கூட்டு ஒரு ஆப்பாடி கதையில சும்மா போறவள கூட்டு இங்க உட்கார வச்சு என் வீட்டு கதையெல்லாம் புட்டு புட்டு சொல்றேன். கொஞ்சம் மான் காட்டியா சக்காத்திங்களா மாணவிய கேக்குறாளுங்க. நான் என்ன பண்ண பாரு ஐயோ என்னால போய் சொல்லாடுறா வாய கூட போறாளுங்க கேட்கறாங்க. யாருக்கா ஏன் வீட்டுக்கா போயிருந்தா நீ செஞ்சது உண்மையா போய்யா? ஆமாம்மா. அடி மேல அடி அடித்தா அம்மியும் தானா நவருமா? அது மாதிரி இவளுக்கு உத மேல உத கொடுத்தாதான்